அனைவருக்கும் வணக்கம். பாபா மகா சமாதி அடைஞ்சு 107வது வருடமான இந்த வருட விஜயதசமி அன்னைக்கு சீரடி கோவில்களும் மற்ற எல்லா பாபா கோவில்களையும் மிக விசேஷ ஆராதனைகள், ஆரத்திகள், அலங்காரங்கள் எல்லாம் நடந்து ரொம்ப விமர்சையாக எல்லோரும் வழிபாடு செஞ்சாங்க. அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் அறிஞ்ச விஷயம். பாபா மிகப்பெரிய தீர்க்கதரிசி. தன்னிடம் வரும் பக்தர்களுடைய கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால அனைத்து விஷயங்களையும் மிகவும் துல்லியமாகவும் தெளிவாகவும் சொல்லுவார். அவங்கெல்லாம் மிகப்பெரிய அதிசயத்தில் ஆழ்ந்துப்பாங்க. அப்போ தான் அவரை பாபாவை பார்க்க வந்திருப்பாங்க. ஆனால் அவர் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லுவார். அப்படிப்பட்ட அவருக்கு தன்னுடைய இறுதி காலம் எதுவும் தெரியாமலா போயிருக்கும், அவருக்கு தெரிஞ்சே இருந்திருக்கும். அது சச்சரித்தில் 42வது அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு முறை தசரா விடுமுறையின் போது கிராமத்துக்கு விட்டு வெளியே போயிட்டு அவங்க திரும்பி வராங்க. அப்போ பாபா கொஞ்சம் வித்தியாசமான முறையில் கோபம் அடைகிறாரு. தன்னுடைய ஆடைகள், அந்த தலையணை எல்லாத்தையும் தூக்கி துணியில் போட்டு எரிச்சிடுறாரு. எரிச்சிட்டு ரொம்ப கோபத்தோடு ஒரு ஆவேசத்தோடு இருக்கிறாரு. அப்போ பாகவதீஷன்ற அவருடைய பக்தர் ஏன் பாபா அப்படிலாம் செய்றீங்க, இன்றைக்கி தசரா வாட்சி அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறார், இந்த விஜயதசமி தான் என்னுடைய விடுதலை நாள், எல்லை தாண்டுற நாள் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது தன்னுடைய உயிர் பிரிகிற நாள்ன்றது தான் அவர் அப்படி குறிப்பில் சொல்கிறார். இதை யாராலையும் அவளை சுலபமாக புரிஞ்சிக்க முடியல. சரி, அதுவும் தன்னுடைய ஜட்கா கீழே தட்டி அது மாதிரி ஒரு உறுதியாக சொல்கிறாரு, விஜயதசமி தான் என்னுடைய இறுதி நாள். அது ஆனால் அப்போ அதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்காம பாபா எப்படி இவ்வளோ கோவப்படுறாரு, ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அது மாதிரி விஷயங்கள் அவங்க மனசு போயிடுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவர் சமாதானம் ஆகிறாரு, பழையபடி இயல்பு நிலைக்கு வந்தார். இது ஒரு குறிப்பு. அடுத்தது இன்னொன்று என்னென்னா, அது மிகப்பெரிய அதிசயமானது. 2 பேரோட உயிரோட மரணத்தை பாபா தவிர்க்கிறாரு. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். ஒன்று ராமச்சந்திர பாண்டியன்றவர், இன்னொருத்தர் தாத்தையா பாண்டியன். 2 பேருமே பாபாவுடைய பக்தர்கள் தான். இவர் ராமச்சந்திர பாண்டியன்றவருக்கு ரொம்பவும் காய்ச்சல்னால உடம்பு முடியாமல் போய் படுத்த ஆகிறாரு. எல்லா வைத்தியங்களும் செஞ்சு ஒன்றும் பலன் அளிக்கலை. தன்னுடைய இறுதி வினாடிக்காக அவர் காத்துட்ருக்காரு. அப்படி ஒரு சோகமான சூழ்நிலையில் அவர் இருக்கும்போது நள்ளிரவு நேரத்தில் பாபா தன்னுடைய தலகணக்கடியில் கட்டில் பக்கத்தில் நிற்கிறாரு. உடனே அவருடைய காலை பிடிச்சி விட்டு இவர் கேட்குறாரு, என்னுடைய சாவி எப்போ நடக்கும்னு சொல்லுங்கள், நான் ரொம்பவும் கஷ்டப்படுறேன், சொல்லுங்கள் பாபா அப்படின்னு கெஞ்சுறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, கவலைப்படாத, உன்னோட மரண ஊரில் வாபஸ் விடப்பட்டுருச்சு, நீ ரொம்ப பிழைச்சிடுவேன். ஆனால் அதுக்கு பதிலாக தாத்தையா 1918வது வருஷம் விஜயதசமி அன்னைக்கு இறந்துருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதை கேட்டவுடனே அவர் சந்தோஷமாக ஒரு அதிர்ச்சி ரெண்டும் அவருக்கு வருது. தான் பழச்சிடணும் போது அவருக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. ஆனால் தாத்தையா இறந்துடுவாங்க, என்ன சொல்கிறது, பாபாவுடைய வார்த்தைகள் மறுக்க முடியாது. ரொம்ப வருத்தத்தோடு என்னன்னு சொல்லி அவர் கவலைப்படுறாரு. ஆனால் அவர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளில் இவருக்கு உடல் பூர்ண சுகமாயிடுது, எழுந்து நடமாட ஆரம்பிச்சிட்டாரு ராமச்சந்திரபடி. இவர் தன்னுடைய மன வருத்தத்தை தன்னுடைய இன்னொரு பக்தரான பாராசந்தின்றவருக்கு மட்டும் சொல்கிறாரு. இவங்க 2 பேர்த்துக்கு மட்டும் தாத்தையாக இறந்துடுவார்ன்ற விஷயம் தெரியும். ஏன்னா பாபா சொல்லியிருக்காரு, இந்த ரகசியத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது, எல்லோரும் அதிர்ச்சி அடைவாங்க, வருத்தம் அடைவாங்க, யாருக்கும் சொல்லக்கூடாது. பாபா சொன்னதுனால யாருமே யார்கிட்டையும் சொல்லலை இந்த விஷயத்தை பற்றி சொன்னாங்க. அவங்க 2 பேருமே கவலைப்பட்டுருக்காங்க. நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. 1918வது வருஷம் வந்துடுச்சு. விஜயதசமி நாளும் வருது. அதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதமே தாத்தியா கடுமையான காய்ச்சலில் படுத்துடுறாரு. படுக்கையாகி உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுது, ரொம்ப சுகவீனமாகிடுது. பாபாவோட தரிசனத்துக்கு போக முடியல. ஆனால் பாபா மேலே மிகுந்த நம்பிக்கையும் ஆழ்ந்த பக்தியோடு அவர் நாமத்தை மட்டும் வச்சுட்டு அப்படியே இருக்கிறார். ரொம்ப இயலாத நிலைமையில் இருக்கிறார். அதே நேரத்தில் பாபாவும் அதே மாதிரி ரொம்ப முடியாத நிலைமைக்கு ஆகிறாரு. அவருக்கும் உடம்பு சரியில்லை, அவரும் இயலாத நிலைமையில் இருக்கார். இப்படி 2 பேர் இந்த மாதிரி முடியாத நிலைமையில் இருக்கும்போது, ஆனால் இவங்க 2 பேர் என்ன நினைக்கிறாங்க, தாத்தையா தான் மரணம் அடைஞ்சிருவார், ஏன்னா பாபா சொன்னது வார்த்தை அப்படின்றதுனால இவங்க பாபா சுகவீனமாக இருந்தாலும் அவர் இறப்பான்ற அளவுக்கு அவங்க எதிர்பார்க்கல. இவர் தான் இறப்பான்ற எண்ணத்தில் இவரை பார்த்துக்கிட்டு கடைசி நாடுக்காக காத்திருக்காங்க. இவருக்கு நாடி துடிப்பெல்லாம் அப்படியே குறைஞ்சிடுச்சு. சாக போகிற அந்த நேரத்தில் ஒரு மிக அதிசய நிகழ்வு. திடீர்னு அவருக்கு ஒரு உடம்பு நல்லாயிடுது, ஒரு நலமடைகிற மாதிரி ஒரு தோற்றம், தெளிவடைகிறார். எல்லோரும் ஆச்சரியமாக அதை பார்த்துட்ருக்க அதே நேரத்தில் பாபாவுடைய உடலை விட்டு அவர் உயிர் பிரிஞ்சது.
இது மிகப்பெரிய ஒரு பரிவர்த்தனை நடந்துருச்சுன்னு சொல்லி மக்கள் பேசிக்கிறாங்க. எல்லாராலையும் இது மிகப்பெரிய அதிர்ச்சியும் அதிசயமாகவும் இருக்குது. பாபா வந்து தாத்தையாக்காக தன்னோட உயிரை நீப்பிட்டாரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க. ஆனால் அவர் என்ன நடந்துச்சுன்றதை பாபா ஒருத்தருக்கு தான் தெரியும். ஏன்னா அவருடைய விஷயங்கள் வந்து எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. இல்லை ஒருவேளை தாத்தையா மூலியமாக தான் இறக்கிறத பற்றி தான் அப்படி ஒரு சிறு குறிப்பாக சொல்லியிருக்காரு அப்படியும் நினைக்க தோணுது அப்படின்னு சொல்லி சச்சரித்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. எப்படியோ அவர் வந்து சில குறிப்புகள் மூலியமாக விஜயதசமி தான் தன்னுடைய இறுதி நாளாக அவர் தேர்ந்தெடுத்திருக்காருன்றது இதுலேருந்து நமக்கு நல்லா தெரியுது. இந்துக்கள் வழக்கப்படி புனிதமான நாள் இது. அந்த நாளை பாபா தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. இவங்க 2 பேர் உயிரையும் காப்பாற்றுறது இல்லாமல் அவருடைய உண்மையான பக்தையான லக்ஷ்மிபாய் சிண்டேன்றவங்களுக்கு 9 நாணயங்களை கொடுத்துருக்காரு கடைசியாக. இதெல்லாம் அவருடைய தன்னுடைய மரணத்தை வந்து முன்கூட்டியே தெரிஞ்சு தான் இதெல்லாம் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கடைசி நிமிஷத்தில் கொஞ்சம் தெளிவடைந்த மாதிரி அவர் தெரிஞ்சாலும் அவர் வந்து தன்னுடைய இறுதி நிலைமைக்கு போயிட்டார். அடுத்த அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி பண்டரிபுரத்தில் தாசகனோட கனவுல போய் சொல்கிறாரு, மசூதி இடிஞ்சு விழுந்துருச்சு, அங்கே இருக்க எண்ணெய்க்காரங்களாம் என் மனசை ரொம்ப துன்புறுத்திட்டாங்க, நான் அங்கேருந்து நீங்கிட்டேன், நீ வந்து என்னுடைய உடலுக்கு வந்து கதம்ப மலர்களால் என்னை பொறுத்து அப்படின்னு சொல்லி தாசகனோட கனவுல போய் சொல்கிறார். இதுக்குள்ள செய்திகள்லாம் தாசகனுக்கு போயிடுது. அவர் அங்கேருந்து அவரை பஜனை கோஷியோடு வந்து பாபாவுடைய உடலுக்கு எதிரில் அமர்ந்து அவருக்கு அன்றைக்கி முழுவதும் காலையிலேருந்து மாலை வரைக்கும் பஜனை பாடல்களெல்லாம் மிக உருக்கமாக பாடுறாரு. ஹரிநாமம் இதுவும் அவருடைய பாடல்கள் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்குமா. தாசகனுடைய இது பாபா மேலே அப்படி ஒரு உண்மையான உருக்கமும் பக்தியை கொண்டு வருவார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பாடியிருக்கிறாரு. அந்த கதம்ப மலர்களை தன்னுடைய கையாலேயே தொடுத்து பாபாவுடைய உடலுக்கு அவர் கையாலேயே அவர் போட்டிருக்கிறாரு. அப்புறம் அவருக்கு பாபாவுக்கு மிக பிடித்தமான அன்னதானத்தை மிகவும் சிறப்பான முறையில் செஞ்சுருக்காரு அன்றைக்கி சாயந்தரத்தில் மாலை நேரத்தில். இது மாதிரி தன்னுடைய நன்றிகளை ராஜாக்கான செஞ்சுருக்கிறாரு. பாபா மேலே ஒரு அபரிதமான பக்தி இருக்கு. பாபா செஞ்ச பல அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்கிறது அவருடைய பஜனைகள் மூலமாக பாட்டுகள் மூலமாக அவர் புகழ பரப்பினான்னு சொன்னால் அது மிகையாகாது. அவர் தான் வந்து பாபாவுடைய உயிரோடு இருக்கும்போதே தவனமதிங்கிற ஒரு அருமையான ஒரு இதை எழுதியிருக்கிறாரு. அதை பற்றி நான் அடுத்தாப்படி ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். அதை வந்து படித்தாக்கா வாழ்க்கையில் எத்தனை பெரிய நன்மைகளை நம்ம அடைய முடியுங்கிறது அது ஒரு மிகப்பெரிய விஷயம். இப்படி நமக்கு வந்து பொக்கிஷ மாதிரி பாபா வந்து நிறைய விஷயங்களை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. மிக எளிமையான முறையில் கஷ்டப்படாமல் படித்தவங்கலேருந்து பாமரர்கள் வரையும் அவரை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவருடைய உபதேசங்களை தெரிஞ்சுக்கிட்டு நல்வழிப்படுறதுக்காக அவர் நிறைய முயற்சிகள் செஞ்சார். அதில் வெற்றியும் பெற்றார். அதனால தான் நம்ம இன்ன வரைக்கும் பாபாவை இந்த அளவுக்கு மனசில் வச்சு எல்லாரும் போட்டுடுறாங்க. உலகம் அளவுக்கு பாபாவுடைய புகழ் ஓங்கி நிற்கிதுன்னா அதுக்கு அவருடைய செயல்களோ அவருடைய எண்ணங்களோ அதுதான் முக்கிய காரணம். மக்கள் மேலே வச்ச அபரிதமான பாசம் அது அவர் இறந்த பிறகு இன்றைக்கும் இருக்குது. பக்தர்களே இந்த அருமையான கதையை வந்து எல்லோரும் கேட்டிருப்பீங்க. பாபா மேலே அபிமானம் உள்ளவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி எல்லாத்துக்குமே அவர் வந்து அருள் புரிவார். பாரபட்சமில்லாத உள்ளம் அவருக்கு. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு வந்து இதை பகிர்ந்துக்குங்க. நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுனால நாமளும் அந்த சேவையில் பங்கு கொண்ட மாதிரி இருக்கும். ஓம் சாய்ராம் பதிவிடுங்க. பாபாவுடைய அருளுக்கு ஆசைக்கு நீங்கள் வந்து என்றைக்குன்னு எல்லா நலங்களையும் பாபாவுடைய அருளையும் ஆசையும் பெற்று நீங்கள் எல்லா நலங்களையும் பெறுவீங்க. நம்பிக்கையும் பொறுமையும் தான் அவசியம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.